முருகனோட வேல் எப்படி வந்துச்சு தெரியுமா? ஒரே ஒரு ஆயுதம் ஒரு அசுர ராஜ்யத்தையே அழிச்சதுன்னு சொன்னால் நம்மளால நம்ப முடியுமா? அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அசுர சூரபத்மன் உலகையே கைப்பற்ற ஆரம்பிக்கிறான். தேவர்கள் எல்லாரும் பயந்து போய் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி கிட்ட உதவி கேட்குறாங்க. அப்போ பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தன்னுடைய தெய்வீக சக்தியிலிருந்து ஒரு ஒளி வீசும் வேலை வந்துட்டு உருவாக்குறாங்க. அந்த வேலை நம்ம முருகன் கையில் கொடுத்து, இது தீமையை அழிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வேல், இந்த வேலை பயன்படுத்தி சூரபத்மனை தோற்கடிச்சிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. நம்ம முருகரும் அந்த வேலை போரில் வீசின உடனே சூரபத்மன் போரில் தோற்கடிக்கப்படுறான். சூரபத்மன் தன்னுடைய தவறை உணர்ந்ததுனால முருகர் சூரபத்மனை கொல்லாம ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் மாற்றாரு. அதனால்தான் இன்னைக்கு வரைக்கும் மயில் முருகனின் வாகனமாகவும் சேவல் அவருடைய கொடிச்சின்னமாகவும் பயன்படுத்திட்டு வருது. அம்மாவோட சக்திக்கு முன்னாடி எந்த தீமையும் நிலைக்காது அப்படின்றத நம்ம முருகர் நிரூபிச்சிருக்கிறாரு. இன்னும் இது மாதிரியான டிவைன் ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.